அடர்ந்த காட்டின் நடுவில் ஒரு இளம் சிங்கம் வாழ்ந்தது. அதன் பெயர் வீரன். வீரன் தினமும் மற்ற விலங்குகளிடம் பெருமை பேசும். நான் காட்டின் ராஜா, என் கர்ஜனை மலைகளை அதிர வைக்கும், என் வலிமை யாருக்கும் இல்லை. ஆனால் உண்மையில் வீரன் ஒருபோதும் வேட்டையாடியதில்லை. பிற சிங்கங்கள் கொண்டு வந்த உணவைமை மட்டுமே சாப்பிட்டது. சண்டை வந்தால் ஓடி ஒளிந்து கொள்ளும். ஒரு நாள் வயதான சிங்கம் ஒன்று வீரனிடம் வந்தது. தம்பி, வார்த்தைகள் காற்று போல மறைந்துவிடும், ஆனால் செயல்கள் கல்வெட்டு போல நிலைக்கும். வீரன் கோபமாயிற்று. நான் வலிமையானவன் என்பதை நிரூபிக்க வேண்டுமா? சொல்லாதே, செயலில் காட்டு. அன்று இரவு காட்டில் பெரிய ஆபத்து. காட்டுப் பன்றிகள் கூட்டமாக வந்து குட்டி விலங்குகளை தாக்கின. எல்லா சிங்கங்களும் தூங்கிக் கொண்டிருந்தன. வீரனுக்கு பயம். ஆனால் குட்டிகளின் அலறல் அதன் இதயத்தை தொட்டது. அப்போது நினைவுக்கு வந்தது முதியவரின் வார்த்தைகள். சொல்லாதே, செயலில் காட்டு. வீரன் எழுந்தது. தன் நெஞ்சிலிருந்த நெருப்பை வெளியே கொண்டு வந்தது. கர்ஜித்தது. இம்முறை உண்மையான கர்ஜனை. அதன் கண்களில் தீப்பிழம்புகள், அதன் இதயத்தில் துணிவு. வீரன் பாய்ந்தது, பன்றிகளை விரட்டியது, குட்டிகளை காப்பாற்றியது. அன்று இரவு வார்த்தைகளால் அல்ல, செயல்களால் தன்னை நிரூபித்தது. விடிந்ததும் முதிய சிங்கம் சிரித்தது. இப்போது நீ உண்மையிலேயே சிங்கமாகிவிட்டாய். ஏனென்றால் நீ பேசவில்லை, செய்தாய். உலகம் உன் வார்த்தைகளை கேட்பதில் ஆர்வமில்லை, உன் செயல்களை பார்க்க காத்திருக்கிறது. பேசுவதை நிறுத்து, செய்ய ஆரம்பி. உன்னுள்ளிருக்கும் நெருப்பை வெளியே கொண்டு வா. சொல்லாதே, செயலில் காட்டு.